வெல்கம் டு ட்ரெஷர் ரோட் ரீல்ஸ். ஆடி கிருத்திகைனாலே ரொம்ப விசேஷம், அதுவும் முருகருக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இந்த மாதிரி முருகர் கோயில் நிறைய இடங்களில் வந்து கடைகள்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த கடையை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஃபுல்லாகவே வந்து க்ரௌடு. இந்த மாதிரி நீங்கள் ஆடி கிருத்திகை முதல் நாள் 2வது நாள்லாம் வாங்கவே முடியாது. 3வது நாள் அது வந்து முடியும் போது அப்போ வந்து உங்களுக்கு ரேட்லாம் நல்லா சீப்பாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் போனோன்னா வந்து 3வது நாள் போய் நீங்கள் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். ஷாப்பிங்னால் யாருக்கு தான் பிடிக்காது? எனக்குலாம் ஷாப்பிங் வந்து ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்து இல்லாத பொருளே கிடையாது. A to Z எல்லா பொருளுமே வந்து இருந்தது. வளையல்லேருந்து பொம்மைங்கள்லேருந்து ஸ்நாக்ஸ் கொண்டு கழுத்துக்கு போடுற செயின், வளையல், குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருந்தது. ட்ரெஸ்ஸு கொண்டு இங்கே வந்து விற்றுட்ருந்தாங்க. பொம்மை வந்து பார்த்திங்கன்னா சைனா பொம்மைன்னு சொல்லுவாங்க. நார்மலாக இதனோட ரேட் வந்து 150 ருபீஸ் பர் பேரே வந்து 150 ருபீஸ்ன்னு வந்து விற்றுட்ருந்தாங்க முன்னாடி. இந்த சீசன் டைமில் வந்து ஒரே ஒரு பொம்மை மட்டும் 100 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. கரண்ட் இல்லாதப்போ யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜபிள் ஃபேன், அதுக்கப்புறம் சோலார் லைட்டெல்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருந்தது. ஹல்வா, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பொரி, நிறைய இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்தது. இந்த மாதிரி சீசன் டைம்லலாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் நம்ம வந்து வாங்கிட்டு போக முடியும். அவ்வளோ வந்து பார்கெயின்லாம் பண்ணவே முடியாது. இந்த ஜாடிங்கெல்லாம் நிறைய இடங்களில் வந்து விற்றுட்ருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து ஒரு பொண்ணு கயிறு மேலே வந்து நடந்து ஒரு கட்டையை வந்து கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தது. அது வந்து நிறைய பேர் நின்று அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் போயிட்டுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நான் மூவியில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நேர்லேயும் நான் இதை வந்து பார்த்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். கீழே வந்து ட்ரம்ஸ் மாதிரி அடிச்சிட்ருக்காங்க, மேலே வந்து அந்த பொண்ணு வந்து கயிறு மேலே நடந்து போயிட்டுருக்கு. கொஞ்சம் கூட வந்து அந்த பேலன்ஸ் வந்து ஸ்லிப் ஆகாத மாதிரி தான் நடந்து போயிட்டுருக்கு அந்த பொண்ணு. இந்த மணி இந்த சீசனுக்கு வந்து பேரிக்கா வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல். இந்த எல்லா இடத்துலையுமே பார்க்குற எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு வந்து பேரிக்கா வந்து கிடைக்கும். நிறைய பிளாஸ்டிக் பொருளுங்க இருந்தது, நிறைய விளையாடுறதுக்கான பொருளுங்க வந்து இருந்தது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூடைங்க, ஜாடிங்க, பிளாஸ்டிக்லேயே வந்து பொம்மைங்களும் இருக்குது, பீங்கான்லேயும் பொம்மைங்க இருக்குது, பிளாஸ்டிக் பிளேட்ஸு, அப்படியே பீங்கானில் பொம்மைங்களெல்லாம் குவிச்சு வச்சுருக்காங்க தேவையான அளவுக்கு. மேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 4 மேட்டு வந்து 100 ரூபா அப்படின்ட்டு வந்து விற்றுருந்தாங்க. குவாலிட்டி வந்து ஓகேவாக தான் இருந்தது. நானுமே வந்து லாஸ்ட் இயர் வந்து மேட் வாங்கியிருந்தேன், நல்லாவே வந்து உழைக்குது. நீங்கள் வாங்கினா நல்லா வந்து ரேட் வந்து பார்கெயின் பண்ணி வாங்கலாம். நீங்கள் கேட்குற ரேட் வந்து ஒரு இடத்துல கொடுக்கலனா வேறு இடத்துல கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே மெயினாக வந்து ஜிபே, ஃபோன்பே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். கையில் நம்ம காசு வந்து கொண்டு போக வேண்டாம். இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது திருட்டுத்தனம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் நான் பர்ச்சேஸ் பண்ணுறனோ இல்லையோ அது வந்து செகண்டரி. ஆனால் சும்மா போய் இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தாலே அது ஏதோ தனி ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஹேண்ட்பேக்ஸ் கொண்டு நிறைய பொருள் இருக்குது. ஹேண்ட்பேக்கில் இதெல்லாம் வந்து 100 ருபீஸ். இந்த கண்ணாடியெல்லாம் வந்து 40 ரூபா 50 ரூபான்ட்டு ரொம்ப வந்து சீப்பாக வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இந்த கண்ணாடி பொருள் கூட எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்தது. ஆனால் கண்ணாடி பொருள் இந்த டெரக்கோட்டா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். மேபி இது வந்து போக போக விலை ஏதாவது குறைப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கடை வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து 1 வாரம் வரைக்கும் கடை வந்து போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வளையலெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டல் வளையல் இருக்குது, கிளாஸ் வளையல் இருக்குது. மெட்டல் வளையல்லாம் 20 ரூபா அப்படின்ட்டே வந்து விற்கிறாங்க. இந்த டெரக்கோட்டா செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 2 டெரக்கோட்டா கப்பு வந்து 100 ரூபா அப்படின்ட்டு வந்து விற்கிறாங்க. ஆனால் டெரக்கோட்டா நீங்கள்லாம் வந்து பேருமே வந்து பேச முடியாது. நான் வந்து கண்ணாடி பவுல், நல்ல பெரிய பவுல் வந்து கேட்டிருந்தேன். லாஸ்ட் இயர் கேட்டதுக்கு 300 ரூபான்னாங்க, இந்த வருஷம் கேட்டதுக்கு 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்ணாடி வளையலே நிறைய விதவிதமான கண்ணாடி வளையல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கண்ணாடி வளையலில் இருக்க அந்த கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. 20 ரூபா 30 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்குமே கண்ணாடி வளையலுங்கள்லாம் வந்து விற்றுட்ருந்தாங்க. அது கண்ணாடி வளையல் இந்த மாதிரி 200 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே வந்து விற்கிற அந்த கண்ணாடி வளையல்லாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. அது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் 200க்கு அது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து ஒரு 150-100 ருபீஸ்க்கு நீங்கள் அதை வந்து வாங்கலாம். ஆனால் வளையலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகவே இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூடைங்க, பிளாஸ்டிக்லேயே வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டெல்லாம் கூட வந்து விற்கிறாங்க.
நிறைய ஜாடிங்க, கண்ணாடி பொருளுங்க தான் நிறைய இருந்தது. எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி இந்த ஜாடிங்க தான். ஜாடி வந்து வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வந்து ஒரு சின்ன ஜாடி ஒரு 40 ருபீஸ் 50 ருபீஸில் வந்து ஜாடி வாங்கி வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆனால் நீங்கள் நல்ல பெரிய ஜாடி கூட வாங்கி வச்சு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி திருவிழா டைமில் வந்து எப்பயுமே ஜாடி வந்து ஒன்றாவது வாங்கிடுவேன். ஆனால் இந்த வருஷம் இது வரைக்கும் வாங்கலை. இந்த மாதிரி போய் சுற்றி பார்த்துட்டு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் எதுவுமே வாங்கலை. சாப்பிட்றதுக்கு மட்டும் பொரி, பஜ்ஜி, போண்டா மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். மெயினாக வந்து கண்ணுக்கு இது ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய இடங்களில் வந்து காவடி எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு அதில் இல்லாத பொருளே கிடையாது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் அந்த யூனிஃபார்ம் மாதிரி ட்ரெஸ் வந்து ரெட்டில் இல்லை எல்லோவில் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து போவாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அங்கங்கே வந்து சாமி ஊர்வலங்களும் வந்து கொண்டு போவாங்க. அதையும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்கள். வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் சும்மா போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்தாலே அதனோட ஃபீலே வந்து வேறு தான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்து ஷூட் பண்ணேன். ஏன்னா க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தி, நம்மளால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த விண்டோ ஷாப்பிங் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.